rapid spanning tree. Yeah. See, in the root switch, அதெல்லாம் சேம் ஸ்டோரி தான். பிளாக்கிங் போர்ட்டு அதெல்லாம் சேம் ஸ்டோரி. ஆனால் இந்த பிளாக்கிங் போர்ட் வந்து என்னென்னா வேகமாக வந்துடும். ப்ரைமரி பார்த்து போயிடுச்சுன்னா வேகமாக வந்துடும். காரணம் வந்து டைமர் பேஸ்டு கிடையாது. இது இந்த பிபிடியு மாற்றம் வந்து தெரிஞ்சதுனாலே போதும், டக்குன்னு ரோலை மாற்றி விட்டுரும். பிளாக்ன்றத ஆல்டர்னேட் போர்ட் வந்து ஃபார்வர்டிங் போர்ட்டாக மாறிடும். ஓகே. அதுக்கு வந்து போர்ட் ஃபாஸ்ட் முக்கியமாக எனேபிள் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இந்த போர்ட் ஃபாஸ்ட்ன்றது என்னென்னா, எங்கெங்கெல்லாம் எண்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து பிபிடியு ரெஸ்பான்ஸ்க்காக காத்திருக்க வேண்டாம். பிளாக்கிங் போர்ட்டை ஃபார்வர்ட் போர்ட்டை மாற்றுறதுக்கு அந்த போர்ட்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து போர்ட் ஃபாஸ்ட். அதை வந்து நம்ம 2 சுவிட்சுக்கு நடுவில் இருக்கிற ஒயரில் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பிபிடியோக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா, பிபிடியோ வந்து கன்சிடர் பண்ணாதன்னு சொல்லிட்டா எஸ்டிபினால ஒழுங்காக செயல்பட முடியாது. எஸ்டிபி பிபிடியோ சார்ந்து தான் எஸ்டிபி இருக்கு. சரி, இதனுடைய லேப் பார்த்துருவோம். கரெக்ட், அதுதான். என்ன போர்ட் 4 3 சுவிட்ச் 1ல வந்து 3 and 4, சுவிட்ச் 3ல வந்து 3 and 4. அந்த 2 போர்ட்லயும் வந்து போர்ட் ஃபாஸ்ட் கொடுக்க போறோம். இந்த 4 சுவிட்ச்லையும் போயிட்டு எனக்கு வந்து ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தான் வேணும்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நம்ம பிங் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போவே வந்து நம்ம பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க இருந்து ping -t 20002 அபார்ட் பிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ping -t 10002 ரைட். ஸோ நமக்கு தெரியும் லோட் ஷேரிங் ஆகுது. மேலே வந்து VLAN 10ம் கீழே VLAN 20ம் போயிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து இப்போ நம்ம ப்ரோட்டோக்காலே மாற்ற போகிறதுனால கொஞ்சம் பேக்கெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ட்ராப் ஆக தான் செய்யும். வேலையை தொடங்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு போர்ட் ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம். எந்தெந்த போர்ட்லேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F03-4 போயிட்டு ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட், இவ்வளோதான் கமாண்டே. ரொம்ப சிம்பிள். ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட் இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும். உடனே வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குதுங்க பாருங்க. நீங்கள் வந்து இதை வந்து எதில் போடக்கூடாது, ஒரு நான் ட்ரங்க் போர்ட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஹப்போடவோ இல்லை கான்சன்ட்ரேட்டரோடோ இல்லை சுவிட்சோடோ பிரிட்ஜோடோ எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மட்டும்தான் வருது. கன்ஃபிகர் ஆகிருக்குது. போர்ட் ஃபாஸ்ட் ஹஸ் பீன் கன்ஃபிகர் 3லயும் 4லயும் கன்ஃபிகர். அது சும்மா வார்னிங் மட்டும் சொல்லுது. வார்னிங் வேற, எரர் வேற. இது ஒன்றும் எரர் கிடையாது. சரி, அடுத்தது இதே வேலையை நம்ம இங்கே பார்த்துட்டு வந்துடுவோமே இந்த லாஸ்ட் ஸ்விட்சில். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/3-4 ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட், அவ்வளோதான். சரி, இப்போ ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் VLAN 20 போர்ட் பார்க்கலாம். சொல்லுது நான் ரூட் இதுன்னு ரூட்டாக இருக்கும். சாரி, 3 இது. சரி, 4 தான் ரூட்டாக இருக்கும். சரி, என்னமோ நம்ம வந்து போர்ட் ஃபர்ஸ்ட் கன்ஃபிகர் பண்ணிட்டோம். நான் என்ன ஆக்சுவலாக எதிர்பார்த்து போனேன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, 4 VLAN 20க்கு 4ம் VLAN 10க்கு வந்து 3ம். VLAN 10க்கு 3. இது என்னவா மாறும்னா,
போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த உண்மையான சுவிட்ச்லாம் என்னன்னு மாறும்னா எட்ஜ்னு மாறும், இடிஜின்னு மாறும், எட்ஜ் போர்ட்னு மாறும். ஓகே இப்படி பாயிண்ட் டு பாயிண்ட்னு இருக்காது, சரிங்களா? ஓகே எட்ஜ்னு மாறும். நான் அதுதான் எதிர்பார்த்து வந்தேன். அது இதுல சிமுலேட்டர் இல்லையா, ஓகே இதுல காமிக்க மாட்டேங்குது. சரி, அடுத்தது என்ன? அடுத்தது 4 சுவிட்ச்லையும் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பேனிங் ட்ரீ மோடு ரேப்பிட்னு போட போகிறோம். பாருங்க, ரேப்பிட் எனேபிள் பண்ணால் ஒவ்வொரு வீலனுக்கும் தனித்தனி ரேப்பிட் தான் எனேபிள் ஆகும். அதனால தான் பிவிஎஸ்டியும் எனேபிள் ஆகிடுது. ஓகே ரேப்பிட் எனேபிள் பண்ணீங்கன்னா முன்னால் வந்து வெறும் பிவிஎஸ்டி இருக்குது, இப்போ ரேப்பிட் பிவிஎஸ்டியா எனேபிள் ஆகுது. ஓகே அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ஒவ்வொரு வீலனுக்கும் தனித்தனி ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, எனேபிள் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் எல்லா சுவிட்ச்லையும் பண்ணணும். என்விரான்மெண்ட்ல ஒரு 50 சுவிட்ச் இருந்தாலும் அந்த 50 சுவிட்ச்லையும் பண்ணணும். ரைட், ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அடுத்தது வெரிஃபிகேஷன் தான். இப்போ பாருங்க, இது நல்லா வேகமாக பிங் ஆகிட்டு இருக்கும். வேகமாக பிங் ஆகிட்டு இருக்கு. இந்த கொஞ்சம் பேக்கெட் ட்ராப் ஆனதுக்கு காரணம் வந்து நம்ம மோடு மாற்றுனது. ஓகே, இப்போ வேகமாக பிங் ஆகிட்டு இருக்கா. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே சுவிட்சில் போயிட்டு வீலன் 10 ஃபார்வேர்டிங்கும் வீலன் 20 பிளாக்கையும் பார்க்க போகிறோம். மேலே சுவிட்சில் வீலன் 20க்கு பிளாக் இருக்கணும் இல்லையா? ஷோ ஸ்பேனிங் ட்ரீ வீலன் 10 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபார்வர்டிங்கில் இருக்கும். 20க்கு வந்து பிளாக்ல இருக்கு. நான் கீழே இருக்கிற ஒயரை கட் பண்ணேன்னா 20க்கு இங்கே என்னவா மாறணும், ஃபார்வர்டுன்னு மாறணும். ஏன்னா இப்போதைக்கு கீழே போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு வேகமா மாறுதுன்னு தான் நீங்க பார்க்கணும். அதுதான் மேட்ரிங் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீல. இப்போ என்ன ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க காமிக்குது இல்லையா? இன்னொரு கமெண்ட் கூட இருக்கு, டீட்டெயில் இல்லையா? ஓகே, டீட்டெயில் என்ன காமிக்குது, மேலேருந்து வரும். வீலன் 1 வந்து ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் ஆயிருக்கு. அப்புறம் ப்ரையாரிட்டி ஒரு டிவைஸ் நம்ம ப்ரைமரி செகண்டரி கொடுத்ததுனால ப்ரையாரிட்டி மாறி இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியுது. அது முதல்ல ஒன்றும் விஷயம் தெளிவாக இருக்குது, ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தான் இங்கே ரன் ஆகிட்டுங்கிறதுங்கிறது நல்லா தெரியுது. சரி, இப்போ நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தா தான் அந்த தெளிவு தெரியும். டீட்டெயில் எடுத்துடலாம். முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஒயரை கட் பண்ணால் இது என்ன ஆகும்னா ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு 50 செகண்ட் வரும். லிசனிங் லேர்னிங்லாம் டைம் எடுத்துட்டு இருக்கும். கட் பண்ணலாமா? கட் பண்ணிட்டு எந்த பிசி செக் பண்ணுவீங்க, மேலே இருக்கிற பிசியா கீழே இருக்கிற பிசியா? இந்த பிசி தான் செக் பண்ணும். இதுதானே 20 வீலன்னு. இப்போ 20 வீலர் தானே கட் பண்றீங்க. சரி,
பேக்கெட்டே காணாம போகாதுன்னு ட்ராப் ஆகாதுன்னு நான் சொல்லல. ட்ராப் ஆகும், ஒன்று ரெண்டு தான் ஆகும். சரி, கட்டிங் முடிஞ்சு. இப்போ என்ன ஃபார்வர்டிங் ஏற்கனவே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பேக்கெட் எதுனா ட்ராப் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பேக்கெட் ட்ராப் ஆயிருக்கு, தெரியுதா? அவ்வளோதான். ரியல் வேர்ல்டில் அது கூட பார்க்க முடியறது இல்லை, ஃபர்ஸ்ட் டாக்குன்னு ஆயிடுது. சரி, இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுவோம் திருப்பி. இப்பயும் ஒரு டிராப் இருக்கான்னு பார்க்கலாம். சில சமயம் இல்லாமல் கூட இருக்கும். இல்லை, ஒரு ட்ராப் கூட ஆகல. என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சு, 9 மில்லி செகண்ட் எடுத்துக்கிச்சு. 1 மில்லி செகண்ட் எடுக்கிற இடத்துல 9 மில்லி செகண்ட் எடுத்துச்சு. இன்னும் கூட சில 13 கூட வருது. ஆனால் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கும். என்ன முன்னால் ஃபார்வர்டிங் இருந்துச்சு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப வேகமாக நடக்குது இல்லையா வேலை. ஸோ லிசனிங் லேர்னிங் வந்து ஸ்கிப் ஆகுது இல்லை. ஆமாம், சரி, அது லேர்ன் பண்ணோம். புதுசாக சேஞ்ச் நடந்தது லேர்ன் பண்ணோம். ஆனால் டக்குன்னு டைமர் பேஸ்ட் இல்லை, அதனால தெரியாது உங்களுக்கு. ஓகே, 15 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த சுவிட்ச் வச்சு நம்ம எம்எஸ்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ்டினா என்ன இதுக்காக நம்ம எம்எஸ்டி போகணும். இப்போ ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ வந்து IEEE 802.1W சொல்லணும். ஏனத்துக்காக நான் 1Sக்கு போகணும். IEEE 802.1S தான் வந்து எம்எஸ்டி. காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம், RSTP எனேபிள் பண்ணும்போது PVST எனேபிள் ஆயிடுது. அப்படின்னா என்னன்னா 10 வீலனுக்கு 10 ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகும் இல்லையா. ரேபிடுங்கிறது வந்து ஜாஸ்தி CPU எடுக்கிறது தான். வேகம்னா அப்போ நிறைய CPU தேவைப்படும் இல்லையா. அதில் 10 வீலனுக்கு 10 ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீனா ரொம்ப CPU ஜாஸ்தியாக யூஸ் ஆகும். டிவைஸ் வந்து ரொம்ப அழுவும், ஜாஸ்தி வீலன் கிரியேட் பண்ண. அதனால எம்எஸ்டிக்கு மாறிக்கிறது நல்லது. அந்த மாதிரி இப்போ என் சுவிட்ச் வந்து தாங்க மாட்டேங்குதுங்க, இத்தனை ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ரன் பண்ணால் எப்படிங்க தாங்கும், கொஞ்சம் CPU குறைவாக யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு எம்எஸ்டி ரெக்கமெண்ட் பண்ணலாம். எம்எஸ்டியில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரே ஒரு ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தான் ரன் ஆகும் பை டிஃபால்ட். பாருங்க, எம்எஸ்டி என்ன தான் இது, எம்எஸ்டியும் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தான். ஆனால் அது PVST ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ கிடையாது, வெறும் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ. அதாவது ஒரே ஒரு ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எல்லா வீலனுக்கும். அதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், MST 0ன்னு இருக்கும். இந்த MST 0ன்றது என்னன்னா, 0ன்றது இன்ஸ்டன்ஸ், அதாவது 0th காப்பி, 0 ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் MST ரன் ஆகும் எல்லா வீலனுக்கும். வீலன் 1, வீலன் 10, வீலன் 20ன்னு வச்சிருக்கிறோம்ல நம்ம லேப்ல, 3த்துக்குமே ஒன்று தான். இன்னொரு ஒரு வீலன் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுவும் இதில் தான் ரன் ஆகும். ஒரே ஒரு MST தான் இது அத்தனைக்கும் ரன் ஆகும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி லோட் ஷேர் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் MST உங்களை அலோவ் பண்ணுது. என்னத்துக்கு அலோவ் பண்ணுதுன்னா, எத்தனை MST வேணும்னு முடிவு பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, MST 1 அதில் வந்து வீலன் 10, 20 மேப் பண்ணிடலாம். MST 2 வீலன் 30, 40 ரன் பண்ணலாம். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா உங்க டோபாலஜி, இங்க போயிட்டு என்ன சொல்லுவீங்க, ஸ்பேனிங் ட்ரீ MST 1 ரூட்
பிரைமரி. அப்படின்னா என்ன ஆகும், இது ரெண்டுத்துக்கும் இது பிரைமரி ஆயிரும். அடுத்தது இங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி டு பிரைமரின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? எஸ். அதுதான். அப்போ VLAN 30க்கும் 40க்கும் இப்படி போகும், VLAN 10ம் 20ம் இப்படி போகும். ஸோ லோட் ஷேரும் பண்ண முடியுது. இங்க என்ன அட்வான்டேஜ்னா, ஒவ்வொரு VLANக்கும் ஒரு எம்எஸ்டி இல்லாம நீங்க டிசைட் பண்ணலாம் எத்தனை VLANக்கு ஒரு எம்எஸ்டி அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணலாம். ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீயை எத்தனை ரன் பண்ணலாம்ன்றத முடிவு பண்றதுக்கு ஃபிளெக்சிபிளா ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தான் எம்எஸ்டி. சரி, அப்ப பார்க்கலாமா? கன்ஃபிகரேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க வந்து நல்லா ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த லேபை நீங்க பண்ண முடியாது உங்களுக்கு EVE-ல. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. இதுல நம்ம எம்எஸ்டி எப்படி கன்ஃபிகர் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து VLANs கிரியேட் பண்ணலாம். எத்தனை VLAN கிரியேட் பண்ணலாம்னா ஒரு 10 VLAN கிரியேட் பண்ணலாம். பாருங்க, இது ரியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது பேக்கெட் ட்ரேசர் வந்து ரியல் கிடையாது, அது சிமுலேட்டட். இது ரியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. என்னன்னா VLAN வந்து எனக்கு எத்தனை VLAN கிரியேட் பண்ணுமோ ஒரே லைன்லயே சொல்லிடலாம். VLAN 2ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்னா 10 VLANம் 2ல இருந்து 10 கிரியேட் ஆயிட்டு இருக்கு நேரம். பாக்குறீங்களா? ஷோ VLAN பிரீஃப். பேக்கெட் ட்ரேசர் இப்படி அலோவ் பண்ணாது. பேக்கெட் ட்ரேசர் ஒன்னா கிரியேட் பண்ண சொல்லும். ஓகே, கிரியேட் பண்ணிடுச்சிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம், ஒரு நிமிஷம், ஒரு 3 சுவிட்சாவே எடுத்துக்கலாம். என்னத்துக்கு நமக்கு வந்து டைம் தான் இருக்குது. 3 2 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில நான் 2 வயர் போட போறேன். அது ரெண்டுத்தையும் ட்ரங்கா போட போறோம். சரிங்களா? ஓகே. So it is loaded now. Getting loaded. Give me some time. Okay, now you see, I'm going to say host name as switch 1 so that you will understand which switch I am talking. Host name switch 2. Now I have created VLAN 1 to 2 to 10. Show VLAN brief. Okay, not in this switch. I have created on switch 2. So on switch 1, I'm going to say VLAN 2 to 10. Okay. And next is what I'm going to do is interface range G0/0-1. I'm going under both the interface and saying switchboard trunk encapsulation .1q, switchboard mode trunk. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, சில சுவிட்சில் வந்து நீங்கள் என்கேப்சுலேஷன் டைப்பை சொல்லிட்டு அப்புறம் ட்ரங்க் சொல்லணும்னு. வெறுமனே டைரக்டாக ட்ரங்க் சொன்னீங்கன்னா எடுத்துக்காது.
ஓகே சார். டாட் ஒன் கியூ படிச்சோம் இல்லையா, அதுதான் என்ன பண்ணும், ம். VLAN டேகை ஆட் பண்ணும். ம். ஓகே. சரி, அடுத்தது அதே கமாண்டை வந்து நம்ம சுவிட்ச் 2ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்டோ நெகோஷியேட் ஆயிருக்கும் இல்லையா. என்ன கமாண்ட் அது செக் பண்றதுக்கு, ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ராங்க். பாருங்க, ஆட்டோ நெகோஷியேட் என்ன பட் VLAN VLAN 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லுது. இருக்கு. ஓகே. வெறும் 1 கமா இல்லை, 1 ஐஃபன். ஓகே. 1லேருந்து 10 வரைக்கும் ஷோ VLAN பிரீஃப் என்ன போட்டு பாருங்க, இருக்கா. சரி, ஓகே. அடுத்தது ஷோ ஸ்பேனிங் ட்ரீ போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு VLANக்கு பார்க்கலாம், VLAN 2க்கு பார்க்கலாம். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 2 பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட் சுவிட்ச்னு சொல்லுது. நான் தான் ரூட்டு, நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. அதுவே அடுத்த சுவிட்ச் போனீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 2 போனீங்கன்னா இது சொல்லுது நான் பிளாக் பண்ணுறேன்னு சொல்லுது. சரிங்களா. சரி, இப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு நான் கன்ஃபிகரேஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறேன். ஒரு சில பகுதியில் ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால். VLAN 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், MST 1ன்னு கன்ஃபிகர் பண்ணி VLAN 1ல இருந்து வேணாம், 1 விட்டுருங்க டிஃபால்ட், 2ல இருந்து 5 வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே. MST 2 கிரியேட் பண்ணி 6ல இருந்து 10 வரைக்கும் கொடுக்க போகிறோம். அதையே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். ஓகே. பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போதான் பார்த்தோம் இல்லையா, இதுதான் ரூட்டாக இருக்குது எல்லா VLANக்கும். நம்ம என்ன சொல்ல போகிறோம், இல்லைப்பா நீ வந்து ரூட் வந்து எதுக்கு மட்டும்னா MST 1க்கு மட்டும்தான் நீ ரூட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா, இது ரெண்டும் வந்து ஃபார்வர்டிங்காக இருக்கும் இந்த VLANsக்கு. எஸ். இதை என்ன பண்ண போகிறோம், நீ வந்து MST 2க்கு ரூட்டு அப்படின்னா என்ன, 6லேருந்து 10 வரைக்கும் இது ரெண்டும் ஃபார்வர்டிங்காக இருக்கும். ஆனால் 2லேருந்து 5 இதில் ஏதாவது ஒன்று பிளாக்காக இருக்கும். இங்கே 6லேருந்து 10 ஏதாவது ஒன்று பிளாக்காக இருக்கும். அப்படி பண்ணுறது மூலிமா நம்மளால் 2 லிங்கையும் பயன்படுத்த முடியும் இல்லையா. அதுக்கு இதை ப்ரைமரியாக மாற்ற போகிறோம், இதை இங்கே ப்ரைமரியாக மாற்ற போகிறோம். அப்புறம் MST 1 இங்கே செகண்டரியாக மாற்ற போகிறோம். இங்கே MST 2 செகண்டரியாக மாற்ற போகிறோம். செய்வோமா. சரி, ஆனால் சில விஷயங்கள்லாம் இங்கே புதுசாக இப்போ வரப்போகுது, அதனால் கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா, ஸ்பேனிங் ட்ரீ மோடு நம்ம எப்படி வந்து ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணமோ அதே போல் MST எனேபிள் பண்ணுறேன். ஓகே. ஆனால் இது பத்தாது, இன்னும் சில விஷயம் பண்ண வேண்டியது. பாருங்க, ஷோ ஸ்பேனிங் ட்ரீ MSTன்னு போடுங்களேன். என்ன சொல்லுது, பை டிஃபால்ட் MST 0ன்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லா VLANையும் மேப் பண்ணியிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, MSTயில் வந்து பை டிஃபால்ட் வந்து MST 0ன்னு ஒன்று இருக்கும், அது எல்லா VLANையும் கேரி பண்ணும். ஒரே ஒரு சிங்கிள் MST தான் ரன் ஆகும், ஆனால் லோட் ஷேர் பண்ண முடியாதே. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், 2 MST கிரியேட் பண்ண போகிறோம். பண்ணுவோமா. அதுக்கு இதான் கமாண்ட், ஸ்பேனிங் ட்ரீ MST கன்ஃபிகரேஷன். MSTக்குள்ள போயிடணும், போயிட்டு நேம் கொடுக்கணும்.
நேம் ஏபிசின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஏபிசி ஜோன், சும்மா ஏதோ பேர். ரிவிஷன் நம்பர்னு ஒன்று கொடுக்கணும். இது எதுக்கு ரிவிஷன் நம்பர்னு சொன்னா, இப்போ எத்தனை வீலன் இருக்கு உங்ககிட்ட? 10 வீலன் இருக்குது. ஐயா கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம போயிருச்சு திடீர்னு. இருக்கிறீங்க, சரி. 10 வீலன் இருக்குது. இதை நீங்க கன்ஃபிகர் பண்ணிடுவீங்க. நாளைக்கு திடீர்னு இன்னும் ஒரு 2 வீலன் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து வீலன் 11ஐயும் இங்க வந்து வீலன் 12ஐயும் சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணும்? ரிவிஷன் நம்பர் 2ன்னு கொடுக்கணும். அப்பதான் நீங்க புதுசா சேர்த்தது சேரும். நீங்க கன்ஃபிகர் பண்ணதை எடுத்துக்கோம். ஆனா அதை அப்ளை பண்ணணும்னா ரிவிஷன் நம்பரை முன்னால 1ன்னு கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப புது மாற்றம் பண்ணும்போது 2ன்னு கொடுக்கணும். அப்பதான் நீங்க பண்ண மாற்றம் என்ன ஆகும்? எஃபெக்டிவா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எம்எஸ்டி சரி இன்ஸ்டன்ஸ், அதாவது எம்எஸ்டி 1 இன்ஸ்டன்ஸ் 1. இன்ஸ்டன்ஸ் 1க்கு வீலன் 2ல இருந்து 5 வரைக்கும் இல்லையா? என்ன பதிலே வரலையே உங்ககிட்ட. 2ல இருந்து 5 வரைக்கும். 2 கம்மாவா 2-5. ஆமா, 2ல இருந்து 5 வீலன் 2 3 4 5 கொடுத்துட்டேன். அடுத்தது இன்ஸ்டன்ஸ் 2ல வந்து வீலன் 6ல இருந்து 10. தமிழ் சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டு இவர் இங்கிலீஷ்லயே பேசுவார். ஷோ எம்எஸ்டி கன்ஃபிகரேஷன் பாருங்க. ஷோ ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி பாருங்க. எம்எஸ்டி 2 வந்து இந்த வீலனுக்கு மேப் ஆயிருக்கு. எம்எஸ்டி 1 வந்து இந்த வீலனுக்கு மேப் ஆயிருக்கு. புரியுதா? சரி, இதையே நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த சுவிட்ச்லயும் கன்ஃபிகர் பண்ணணும். எம்எஸ்டி சரி ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி கன்ஃபிகரேஷன் நேம் ஏபிசி கொடுத்த நேம் லோக்கலி சிக்னிஃபிகன்ட் தான். ரிவிஷன் நம்பர் 1. அடுத்தது இன்ஸ்டன்ட் 1ல 2 இதை கரெக்டா கொடுக்கணும். அங்க கொடுத்த மாதிரி மாத்தி கொடுத்துட கூடாது. அவ்வளவுதாங்க. இப்போ என்ன விஷயம்னா, ஷோ ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி 1ன்னு போட்டீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இருக்கு. எம்எஸ்டி 1 இந்த 2ல இருந்து 5 வீலனுக்கு இது பிளாக் பண்ணிட்டு இருக்குது. எம்எஸ்டி 2க்கும் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இருக்குது. சாரி, வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் நீங்களே இருக்குது. முழுசா முடிட்டோம். இதுக்கும் பிளாக்கிங் தான் வரப்போகுது. ஃபார்வர்டிங் வந்துச்சு. எம்எஸ்டி 2 எம்எஸ்டி 1ல சரி, எம்எஸ்டி 2க்கும் இது ரெண்டுமே ஃபார்வர்டிங், எம்எஸ்டி 1க்கும் இது ரெண்டுமே ஃபார்வர்டிங் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த சுவிட்ச் ரெண்டுத்துமே பிளாக்னு அர்த்தம். எம்எஸ்டி 1க்கும் பிளாக் இருக்கா? பிளாக். எம்எஸ்டி 2க்கும் பிளாக் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இல்ல இப்படி பண்ணா என்ன ஆகுது, அந்த அடியில இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து பயன்படுத்த முடியாம போயிடுது. இது பிளாக்லயே இருக்கு எல்லா வீலனுக்கும். நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்றது மூலியமா ரெண்டுத்தையும் பயன்படுத்த வைக்கலாம் இல்லையா? அது எப்படி பார்க்கலாம். இந்த சுவிட்ச்ல என்ன பண்ண போறோம்? ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் எம்எஸ்டி 1 ரூட் பிரைமரின்னு கொடுத்துடலாம். ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் எம்எஸ்டி 2 ரூட் செகண்டரின்னு கொடுத்துடலாம். அடுத்த சுவிட்ச்ல போய் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிடலாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார்.
ஸ்பேனிங் ட்ரீ MST 1 ரூட் செகண்டரியா, செகண்டரி. ஸ்பேனிங் ட்ரீ MST 2 ரூட் பிரைமரி. பிரைமரி. மறந்துடாதீங்க, என் டிவைஸ் கனெக்ட் பண்ணி தான் போர்ட் ஃபாஸ்ட் இதுக்கும் தான் எனேபிள் பண்ணோம். ஏன்னா இது ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ தானே. ஓகே. இதுதான் டைமர் பேஸ்ட் கிடையாது. சரி, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் MST 1. இது என்ன பண்ணுது, நான் பிளாக் பண்றேன்னு சொல்லுது. MST 1க்கு கீழே பிளாக் பண்ணுதா, ஆனா MST 2க்கு நான் ரூட்னு சொல்லுது. ஓகே. எங்க சொல்லுது ரூட்னு? ரெண்டுமே திஸ் சுவிட்ச் இஸ் ரூட் ரூட்னு இல்ல இருக்கு சார். திஸ் சுவிட்ச் இஸ் ரூட். ஓகே. ஓகே. ரூட்னா ரெண்டுமே டெஸ்டினேஷன் ஃபார்வர்ட் தானே சார்? இருங்க சார், அது லேர்னிங்ல இருக்கு சார், வரும் சார். பாருங்க தெளிவா சொல்லுது, நான் தான் ரூட்னு சொல்லுது. ஆனா மேல அப்படி சொல்லிச்சா? இல்ல. இல்ல. சரி, இப்ப பாருங்க ரூட் சொல்லுதா. ஃபார்வர்டிங் ரெண்டுமே. MST 2க்கு நான் ரூட்டு, ஆனா MST 1க்கு நான் ரூட் இல்ல, நான் பிளாக் பண்றேன். அதுவே அடுத்த சுவிட்ச் போனீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ MST 1க்கு நான் ஃபார்வர்டிங், நான் தான் ரூட்டு. கரெக்டா? நான் ஃபார்வர்ட் பண்றேன். MST 2க்கு நான் பிளாக் பண்றேன். வந்துச்சா? கரெக்டா. அவ்வளவுதாங்க. இப்ப சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தா நம்ம போர்ட் ஃபாஸ்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் போர்ட் ஃபாஸ்ட். அது பழைய கமாண்ட் தான். என்ன கமாண்ட் சொல்லுங்க? ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட். அவ்வளவுதான். சரியா? சரி, நம்ம வீலன் ஒன்று ஆட் பண்ணி காட்டுங்க சார், இந்த ரிவிஷன். அது எப்படி சார்? அது ஒன்றும் பெருசாக சேஞ்செலாம் தெரியாது, பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீலனை கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வீலன் 11, 12 ரெண்டு வீலனை கிரியேட் பண்ணுறீங்க. 11 வந்து MST 1க்கு போட போகிறோம். MST ஸ்பேனிங் ட்ரீ MST கன்ஃபிகரேஷன் இன்ஸ்டன்ட் 1ல வீலன் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிறது இல்லாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே என்ன இருக்கு? 2 to 5 இருக்கா? அது இல்லாம நம்ம என்ன பண்றோம்? இப்போ 11 சேர்க்கிறோம். அதே போல இன்ஸ்டன்ட் 2ல வீலன் 6 to 10 ஏற்கனவே இருக்குது, அது இல்லாம இப்போ 12 சேர்க்கிறோம். இந்த மாதிரி மாற்றம் பண்ணும் பொழுதெல்லாம் ரிவிஷன் நம்பர் நீங்களாவே இன்க்ரீஸ் பண்ணாதான் அது இஃபெக்டிவா இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. பழைய வீலனை நம்ம போடுவோம். 2 to 5, 6 to 10ன்றத மென்ஷன் பண்ணலாம். ஆமா, கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். பாருங்க 6 to 10, 12. ஓகே. 2 to 5, 11. ஓகே. சரி, STP கதை